காவல்துறைக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு எல்லாம் அவ்வளோ வேலைகள் இருக்குது. இதை விட்டுட்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையெல்லாம் நிச்சயமாக இது சரியானது கிடையாது. எவ்வளோ இங்கே கொலை செஞ்சுட்டு இருக்கிறான், கஞ்சா வைத்துட்டு இருக்கிறான், கற்பழிச்சிட்டு இருக்கிறான், எவ்வளோ மோசம் பண்ணிட்டு இருக்கான், அவங்களாம் விட்டுட்டாங்க. இப்போ பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில், சீற்றங்களில் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இது வெட்கக்கேடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம். இது முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, புரியவில்லை. வெறும் விளம்பரம் தான் அன்றாடும். காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்குது, ஒரு 2 மணி நேரம் வராங்க, டிவியில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில் இந்த மாங்காய், புளிப்பு மிட்டாய், கமரக்கட்டு எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூட வெளியில கஞ்சா பொட்டலமும் போதை மாத்திரம் வித்துட்டு இருக்கானுங்க. இதுதான் வித்தியாசம். திமுக மாவட்ட செயலாளர் IAS IPS படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை இடுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன? இதுதான் திராவிட மாடல். அவங்களுக்குலாம் வெட்கக்கேடு, இதெல்லாம் கேவலம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில், சீற்றங்களில் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இது வெட்கக்கேடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம். இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டை விட 52 விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, புரியவில்லை. வெறும் விளம்பரம் தான் அன்றாடும். காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்குது, ஒரு 2 மணி நேரம் வராங்க, டிவியில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. கடந்த 3-4 வாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், சீற்றங்கள், பிரச்சனைகள், 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க, ஆசிரியர்கள் மாணவிகளை கெடுக்கிறாங்க, 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இது பீகார், உத்தரப்பிரதேசில் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை, மது, இதுதான் காரணம், முக்கிய காரணம். நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில் இந்த மாங்காய், புளிப்பு மிட்டாய், கமரக்கட்டு எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் வெளியில் கஞ்சா பொட்டலமும் போதை மாத்திரம் வித்துட்டு இருக்கானுங்க. இதுதான் வித்தியாசம். கல்லூரி வாசலுக்கு வெளியில் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அபின், காக்கைன், ஹெரோயின், பவுடர், என்ன வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் கல்லூரி வாசலில் வித்துட்டு இருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்க எவன் விற்கிறான்னு, காவல்துறைக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுதான் நடக்குது இது. ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பேரு ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு. பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாமல் நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. வெளியில் போனால் ராத்திரி சொல்ல, நான் பகல்லே சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. அடுத்தது, சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுறாரு. என்னன்னா, கலெக்டர், தர்மபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது, நான் சொல்றது தான் சட்டம், கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு 10வது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் IAS IPS படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை இடுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன? இதுதான் திராவிட மாடல். அவங்களுக்குலாம் வெட்கக்கேடு, இதெல்லாம் கேவலம். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது. ஒரு 10வது படிச்ச ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர்
அங்க மிரட்டுறாரு. இதுல என்ன சொல்றாரு? இது முதலமைச்சர் சொல்லிதான் நான் பேசுறேன்னு சொல்றார். முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு, யாராவது உங்ககிட்ட ஏதாவது அனுமதி பெறல, அதாவது அதிகாரிகள் இவங்க கிட்ட அனுமதி பெறலன்னா சொல்லு, நான் அந்த அதிகாரியை மாத்திடுறேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் சொல்றாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா, இப்ப இதுல இருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்க தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது. அதாவது நான் கேட்கிறேன் கேள்வி, யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்ற IAS IPS அதிகாரிகள் மேல பேசினாரு. அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சீங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு IAS IPS கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஒரு FIR கூட போடல? எங்களுக்கெல்லாம் அவமானமா இருக்கு. இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு போதை பழக்கம் எங்க பார்த்தாலும் வந்துடுச்சு. போதை பொருட்கள் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறாங்க. தடை இல்லாம நடந்துட்டு இருக்கு. காவல்துறை இதுல கவனம் செலுத்தாம அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இது காவல்துறை முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை, அவர் தான் பொறுப்பு. அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம். அதற்கு என்ன ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில். இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது. காவல்துறை நினைச்சுன்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம். அதான் சொல்றேன், காவல்துறைக்கு இதை விட முக்கியமான வேலைகள் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அவ்வளோ வேலைகள் இருக்கு. இதை விட்டுட்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையெல்லாம் நிச்சயமா இது சரியானது கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது நம்ம கடைசி அந்த காலத்தில் பேசிட்டு இருந்தோம். சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை, யாருக்கும் வரலை. அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். எங்கள் கட்சிக்காரர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள, அவர் உத்தரப்பிரதேசுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தார். அங்கே போகிறது இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் கோயிலுக்கு போயிருந்தார். அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அவர் 3 நாளில் பெயிலில் வந்துட்டார். அது வேறு. இதுதான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை. இதெல்லாம் என்ன ஆகிட்டு போகுது? எவ்வளோ இங்கே கொலை செஞ்சுட்டு இருக்கிறான், கஞ்சா வைத்துட்டு இருக்கிறான், கற்பழிச்சிட்டு இருக்கிறான், எவ்வளோ மோசம் பண்ணிட்டு இருக்கான். அவங்களாம் விட்டுட்டாங்க. இப்போ நான் கோயம்புத்தூரில் எடுத்துங்க, அந்த மைவி3 ஆட்சி மோசடி 2200 கோடி மோசடி பண்ணியிருக்கிறது ஒரு கும்பல். இந்த கும்பல் மோசடி பண்ணுறதுக்குன்னே இருக்கிற கும்பல். இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்குது, ஏமாற்றிருக்கிறாங்க, வரலாறு இருக்குது. எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பல முறை வெளிக்கொண்டு எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து வெளிக்கொண்டு அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல? என்ன காரணம்? இதுதான் காவல்துறையா? இது 3 அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு. என்ன காரணம்? ஏன் மாத்துறீங்க? அதிகாரிகளை மாத்துறீங்க, வழக்கு கொடுத்தவங்க மேல வழக்கு போடுறீங்க. இதுதான் காவல்துறையா? என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்ப தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்றவர்களை பாதுகாக்கிறீங்க, வழக்கு கொடுக்கிறவங்க அவங்க மேல வழக்கு போடுறீங்க. நீங்க தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமா இதெல்லாம்? இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இல்லை யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை 2200 கோடி ரூபாய் பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க. அடுத்தது அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு, அவர் மேல எப்படி காவல்துறை அவமானப்படுத்திட்டார், இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. விசாரணைன்னு கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த வழக்கு திரும்ப பெறுங்க. இல்லை நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், தொடர் போராட்டம் நடத்துவோம். நிச்சயமா பெண்களை மதிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி, பெண்களை மதிக்கணும். தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்குது. தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம்.